கோவிந்தா கோவிந்தா கூட போட மாட்டீங்களா? கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா சாந்தமலை எத்தனை பேர் இந்த தெய்வம் வந்தாரு, கோவிந்தா கூட சொல்ல மாட்டீங்க. கம்யூனிட்டிங்க எங்க வாய் தரதான் எல்லாருமே கோவிந்தான்னு ஒரு கோவிந்தான்னு சொல்லுவாங்க. அம்மா அதோட தலைமை போது வந்திருக்கிறாயம்மா தாயே, எங்களுக்கு கோவிலமாக தெரியக்கூடிய பொன்னியமனத்துக்கு நான் சென்று அந்த பொன்னியமனை அழைத்தோம். ஆனால் இப்படி அவரோட தாங்கள் உருவத்தோடு வந்திருக்கிறே தாயே, இன்னமா தாயே இந்த சொல்லக்கூடிய கிராமத்திலே உங்களுடைய அனைவருமாக ஒன்று சென்று உனக்கு ஏற்பட்ட பிரம்மாண்டமான சேவை ஏற்பாடு செய்து பேச்சுவார்கள் நடத்தி ஒரு கௌரவம் செய்து சிறப்பான உனக்கு அபிஷேக ஆராதனை செய்தார்கள். இந்த விழாவிலே உங்களுக்கு 6 தப்பு 100 பிழை கோடி பிழைகளை ஒருவேளை இருந்தால் அவையெல்லாம் பொறுத்திருந்த வேண்டும். பொறுத்தவரை இவர்களால் முடிந்த வருகின்ற காலைகளிலே காலை தரிசனம், கடவுள் தரிசனம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் என்று உரைப்பார்கள். ஆகையால் எங்களுக்கு கிடைத்த இந்த காட்சி செல்வம் காட்சி ஊர் மக்கள் அனைவருக்கும் கிடைத்தது. இவர்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு கொடுத்தார்கள். ஆகையால் ஏதேனும் குறைந்திருந்தால் கண்ணை ஏறியானது இந்த இவையாகப்பட்டது காற்றச்சுக்கிறோம். அத்தனை உதவியும் இந்த ஊரை சார்ந்தவர்கள், இந்த ஊரில் வசிக்கக்கூடிய அனைத்து சூழலாசிரியர்கள் எப்போதும் நீ கட்டை காப்பாற்ற என்று எனக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தது. இல்லாம பக்கத்துல காவலா இருந்து கட்டி காவத்துல பண்ண இதுதான் சத்தியா சுரூபியாக நின்று இந்த அகோர தாண்ட உருவத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு அந்த வகையில் வைக்கிறீங்க மந்திரம் போட தொடர்ந்தா. அதாவது இந்த அகோர தாண்ட உருவத்தை மாற்றிக்கொண்டு சாந்த சுரூபியாக புண்ணியமனாக ஆலயத்தில் அமர்ந்து அனைவரையும் நீ காட்சியளிக்க வேண்டும் என்று பக்தியோடு கேட்கிறேன் தாயே. யாராவது மந்திரம் ஏதாவது போட்டுக்க மாட்டேன் தாயே. அவள் ஒரு நீக்காக பச்சையிரும் அறுபத்தி ரீங்கார குடலே ரீங்கார குடமே மிகு காட்டும்
அருள்பெற்ற சாதியாய் அவர்களே இருந்தவனே அழகி எப்படியோ ஒன்று சேர்த்துக்கிட்டு அம்மன் அழைச்சிட்டு அம்மனை வணங்கிட்டோம். அதனால அந்த கேடு கெட்டவன் எங்க இருந்தாலும் பார்த்து அவருக்கு பத்திரத்தை கைப்பற்றி அந்த பத்திரமாக நம்ம திருப்பி சொல்லுவோம். இப்போ பிளைட்டுக்கு போனா குறுக்கு எடுத்து கருத்து பிடிக்கும் புறப்பட்டு போகலாம். நான் செஞ்ச தவறுக்கு ஆண்டவர் சமீபத்திற்கு சென்று மன்னிப்பு கேட்டேன். அந்த புண்ணியமே நான் செய்த தவறு மன்னித்து எனக்கு காட்சி எடுத்து நல்ல வாழ்க்கை திரும்பி கொடுத்தா புண்ணியமான காட்சி அளிச்சா. அதனால உறவோடு சென்று போல இப்ப அம்மை காலத்தை சொல்லி அமர்ந்துட்டா போட
எனக்குதான் கை வலிக்குது. டேய் ஏன்னா சின்ன பையா டேய் வீர வீரத்தா எங்கடா இன்னொரு வாங்க இப்படி குத்திட்டாரு. ஒருவனுக்கு வெற்றி ஒருவனுக்கு சொல்லி இரண்டில் ஒன்று எடுவார் என்னுடைய சிசில அனுப்புறேன் ஆகட்டும் அவனுக்கு அடிச்சிடறேன் வண்டி இட்டு ஓடனா ஓடனா மடையனே நீயடா வண்டி கேட்டா போதும். ஒரு முறை தவறிச்சு ஆனந்தா உனக்கு துரோகம் செய்து விட்டேன் ஆனந்தா, துரோகம் செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு ஆனந்தா, என்னை மன்னித்து விடு. பெரியவனாக இருந்து உன்னை மன்னித்திருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய வஞ்சகத்தால் உன்னை இப்பேற்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்தேன். என்னை மன்னித்து விடு ஆனந்தா. எப்படியோ நீ மனப்பூர்வமாக திரும்பி மன்னிப்பு கிடைத்த அடுத்த பிறகு நல்லவனாக பிறந்து நல்லவனாக சாக வேண்டும். அது இந்த ஜென்மத்தில் ஆகாது. இந்த கம்பெனில இருக்கிற வரைக்கும் இந்த வேஷம் தான் அடிக்க வரும். அதாவது அனுபவங்கள் அனுபவித்த பிறகுதான் இந்த வேஷத்துக்கு வந்தீங்க. அப்படியா? என்ன பண்றது? உதவாத வேஷம் ஒரு ரூபாய் மாட்டேங்கிறாங்க. அப்படியா? மொத்தம் தான் வருது. நான் என்ன பண்றது? அது அவருக்கு வரல, அவர் பாயிண்ட். சரி, எப்படியோ நல்லபடியா செஞ்சா. ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ உயிர் போது, உயிர் போது. அறிவே இவ்வளவு நாளை என் கூட இருந்த நீ வந்து சேர்றான். அப்படியே பாலையும் தண்ணீரையும் கலந்து அன்னப்பறவையாகப்பட்டது பாலை மட்டும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது போன்று நாங்கள் நடத்திய நாடகத்தில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நன்மையை மட்டும் கருத்தில் எடுத்துக் கொண்டு வாழ்க்கையில் தயவு செய்து உங்கள் தாய் தந்தரை மதித்து தாய் தந்தையர் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு வாழ்க்கையில் எங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும். இன்று இரவு எங்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து தெய்வமே சாட்சி அல்லது நீதிக்கு கிடைத்த தாலி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நீங்கள் அனைவரும் கண்டுபிடித்து எங்களுக்கு வெற்றி
ஆகவே நீங்களும் சென்று வாருங்கள், நாங்களும் சென்று வருகிறோம். மென்மேலும் எங்களிடத்திலே பல புராண கதைகள், நாவல் கதைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் சிறப்பான முறையிலே பல கதைகளை உங்களுக்கு அமைத்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்று செல்கிறோம். நீங்களும் சென்று வாருங்கள், நாங்களும் சென்று வருகிறோம். பசுமை நிறை